ரெஸ்டரேஷன் அப்படின்னா மறுசீரமைப்பு. என்ன அமைப்பு? மறுசீரமைப்பு. மறுசீரமைப்பு எதுக்கு பண்ணுவாங்க? சீரழிஞ்சு போன உடனே மறுசீரமைப்பு பண்ணுவாங்க. அப்போ மறுசீரமைப்பு என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வியை நம்ம கேட்டோம்னா, அந்த கேள்விக்கு தி ஆக்ட் ஆஃப் ரிட்டர்னிங் someone or something to its original state. ஒருவரோ ஒரு மனிதனோ, இங்கே மனிதர்கள் தங்களுடைய சிருஷ்டிக்கப்பட்ட நிலைமைக்கு மறுபடியும் திரும்ப செல்வதற்கு பேர் என்னது? மறுசீரமைப்பு. இந்த மறுசீரமைப்பு என்றால் என்ன அப்படின்னு நம்ம கேள்விகள் இன்னும் கேட்கும்போது, தி ரெஸ்டரேஷன் இஸ் அ ப்ராமிஸ் ஆஃப் காட். மறுசீரமைப்பு என்பது மனிதர்களின் வாக்குத்தத்தம் அல்ல, மனிதரின் உறுதியளிப்பு அல்ல. அது மனிதர்களுக்கு தேவன் கொடுத்த ஒரு வாக்கு தத்தம். வாக்கு தத்தம் கொடுத்தது யாரு? பொய்யுரையாத தேவன். என்ன உரையாத தேவன்? பொய்யுரையாத தேவன். வாக்கு மாறாத தேவன். என்ன மாறாத தேவன்? வாக்கு மாறாத தேவன். அப்ப இந்த பொய்யுரையாத தேவன், வாக்கு மாறாத தேவன், மாற்றம் இல்லாத தேவன், இருக்கிறவராகவே இருக்கிறேன்னா என்ன அர்த்தம்? மாற்றம் இல்லை, மாற்றம் இல்லாத தேவன் அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சா நம்ம இந்த ப்ராமிஸை என்ன செய்வோம்? நம்புவோம். நம்ம பல வேளைகளில் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சூழல்களை பார்த்து வாக்கு தத்தத்தையும் நம்புறதில்ல, வாக்கு தத்தம் கொடுத்தவரையும் நம்புறதில்லை. அப்படி நம்பாமல் போகும் பொழுதுதான் நமக்கும் தேவனுக்குமான உறவு, நமக்கும் பிற மனிதர்களுக்குமான உறவு, நமக்குமான உறவு துண்டிக்கப்படுகிறது. நமக்கும் தேவனுக்குமான உறவு துண்டிக்கப்பட்டதுன்னா நீங்கள் எதை நிறுத்துவீங்கன்னா, ஆலயத்துக்கு வரதை நிறுத்துவீங்க. நீங்கள் நல்லா பார்க்கலாம், கொஞ்சம் பேர் என்ன செய்வாங்க? மாற்றிக்கிட்டே என்ன செய்வாங்க? இருப்பாங்க. எதை? சபைய. அப்படின்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்தவத்தின் அடிப்படை விசுவாசம் எத்தனை? 3. ஒன்று என்ன? இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்த காரியத்தின் மீதான விசுவாசம். 2வது, இயேசு கிறிஸ்துவின் சபையின் மீதான விசுவாசம். 3வது, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின் மீதான விசுவாசம். வார்த்தை, திருச்சபை, சிலுவை. இந்த 3 தான் பிதாவாகிய தெய்வம் ஒரு வாக்கு கொடுத்தார் இல்லையா? மறுசீரமைப்பு. இதை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வர போகிறதற்கான டூல், கொண்டு வருகிறதற்கான லாரி. ஒரு லாரியில் மறுசீரமைப்பை பரலோகத்திலேருந்து ஆண்டவர் அனுப்புனார்னா அது எந்த லாரியில் அனுப்புவார்? ட்ரஸ்ட், விசுவாசம். ஒரு சாமியை சந்தோஷப்படுத்துகிற காரியம் என்ன அப்படின்னா விசுவாசமும் ஆராதனையும். நீங்கள் ஆண்டவரை சரியாக கண்டுபிடிச்சிட்டீங்க, சரியாக அவரை நீங்கள் நம்பணும், சரியாக அவரை ஆராதிக்கணும். திருச்சபை முதல்ல வந்துச்சா? பைபிள் முதல்ல வந்துச்சா? இப்போ கையில் இருக்குல்ல பைபிள், அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்தது திருச்சபை. இதை 1500கள் தான் என்ன செஞ்சாங்க? இதை செய்தாங்க. அது முதல்ல தெரிஞ்சுக்கிடுங்க. கொர்நேலிய வீட்டில் திருச்சபை முதல்ல வந்துச்சா? பைபிள் முதல்ல வந்துச்சா? திருச்சபை முதல்ல வந்துச்சு. அந்த திருச்சபை முதல்ல வர்றதுக்கு காரணம் யாரு? இயேசு கிறிஸ்துவின் சிலுவை உயிர்த்தெழுதல் அங்கே என்ன செய்யப்பட்டது? பேசப்பட்டதின் விளைவு யார் வந்தா? பரிசுத்த ஆவியானவர் வந்தார். அதனால என்ன பிறந்துச்சு? திருச்சபை பிறந்துச்சு. புரிஞ்சுதா உங்களுக்கு? புரிஞ்சிருச்சு. அதுதான் திருச்சபையின் மேன்மை. அதுதான் சிலுவையின் மேன்மை.
சிலுவை, திருச்சபை, வேதம். வேர்ட் ஆஃப் காட். இந்த மூணும் ஃபண்டமெண்டல்ஸ். ஸோ ஒருத்தர் வந்து தேவனோடு கூட உள்ள உறவை உடச்சிட்டாரு அப்படின்னா அவர் எங்கே வரமாட்டார்? திருச்சபைக்கு வரமாட்டாரு. அவர் வந்து மேனிப்புலேட் பண்ணுவார் திருச்சபையவே. வந்து திருச்சபையை வந்து அவர் சொல்கிற மாதிரி நடக்கணும்னு நினைப்பார். திருச்சபை கோயில்பேட்டில் ஒரு மாதிரி இருக்கும், அப்படியே அந்த பக்கம் போனீங்கன்னா அங்கே வேற மாதிரியே இருக்கும். இங்கே ஒரு மாதிரி இருக்குன்னா அதுக்குரிய ஜனங்களை இங்கே என்ன செய்வார்? ட்ரீட்மெண்ட்டு கொடுப்பாரு, பண்ணுவார். அங்கே வேற மாதிரி ஜனங்களை வச்சு ட்ரீட் பண்ணுவாரு. வட இந்தியாவில் வேற மாதிரி இருக்கும், மேற்கு இந்தியாவில் வேற மாதிரி இருக்கும், கிழக்கு இந்தியாவில் வேற மாதிரி இருக்கும். எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி ஜனங்கள் இல்லை. ஜனங்களுடைய மனநிலையும் ஒரே மாதிரி இல்லை. அதுக்கு தகுந்த மேன் ஆஃப் காடை கர்த்தர் ரெடி பண்ணி என்ன செய்கிறாரு? அனுப்புகிறார். ஸோ ரிலேஷன்ஷிப் வித் காட்னா இதுக்கு மூணு கூட அவங்களுக்கு என்ன இருக்கணும்? தொடர்பு இருக்கணும். ஆலயத்து கூட இருக்கணும், எது கூட இருக்கணும்? இது கூட இருக்கணும். உங்களுக்கு பிரச்சனைகள், பாவம் வந்து உங்களோட மோதும், பாவம் வந்து உங்களோட மோதும். அப்போ உங்களுக்கு மனசில் வர்றது உங்கள் ஜெபம் வரக்கூடாது, மனசில் வர்றது உங்கள் ஆராதனை வரக்கூடாது. சிலுவை வரணும். ஆமென். பாவத்துக்கு தீர்வு எது? சிலுவை. பாவத்துக்கு தீர்வு எது? சிலுவை. அது உங்களை வந்து மோத வருது, ஜெயிக்க முடியுமா? முடியாது. அப்ப நீங்க எதை சொல்லணும்? சிலுவையை சொல்லணும். எதை சொல்லணும்? சிலுவையை சொல்லணும். எதை சொல்லணும்? சிலுவையை சொல்லணும். சாபம் உங்களை நோக்கி வருது, சாபம் உங்களுக்கு வருதுன்னா என்ன அர்த்தம்னா நீங்க செய்யறது ஒன்றும் உருப்படாது. நீங்க செய்யற காரியம்லாம் என்ன செய்யாம போயிடும்? உருப்படாமலே போயிடும். அப்படின்னா என்ன அர்த்தம்? சாபம் உங்க வீட்டுக்கு வந்து எட்டி பாக்குதுன்னு அர்த்தம். உடனே என்ன செய்யணும்? உடனே என்ன செய்யணும்? சிலுவையை. உடனே என்ன செய்யணும்? சிலுவையை சொல்லணும். சிலுவையை நீங்க தியானிச்ச உடனே ஆராதனை கொப்பளிச்சுக்கிட்டு வரும். ஏன்? நன்றி உணர்வு வந்துடும். என்ன வந்துடும்? நன்றி உணர்வு வந்துடும். நன்றி உணர்வு வந்த உடனே நீங்க பாட ஆரம்பிச்சிருவீங்க. பாட ஆரம்பிச்ச உடனே பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. எல்லா நேரமும் உங்களால் பைபிள் வாசிக்க முடியாது. உங்கள் மேலே பாவம் வந்து மோதும் போது உங்களால் என்ன வாசிக்க முடியாது? பைபிள் வாசிக்க முடியாது. அப்போ என்னத்த தியானத்தில் கொண்டு வரணும்? சிலுவையை தியானத்தில் கொண்டு வரணும். எங்கே கொண்டு வரணும்? சிலுவையை சிந்தனையில் கொண்டு வரணும். சிந்தனையில் கொண்டு வரணும். எங்கே பாவத்தை பிசாசு கொண்டு வரான்? சிந்தனையில் கொண்டு வரான். அப்போ அங்கே தானே கொண்டு வரணும். ஆமாம். அங்கே கொண்டு வந்தேன்னா அது என்ன ஆகிடும்? ஆஃப் ஆயிரும். உடனே நன்றி உணர்வு பெருக்கணும். பாட்டு, ஆராதனை. ஆராதனை நீங்கள் பண்ண உடனே தேவன் உங்கள் மேலே பிரியமாயிருவார். தேவன் பிரியமானவன நம்பிக்கையை தூக்குறவர் அவர் தான். அந்த நம்பிக்கையை உங்களுக்கு என்ன வரும்? மறுபடியும் உயிரோட எழும்போம். வேத வசனத்தை தியானிக்க ஆரம்பிச்சிருவீங்க. சாம்பியனா மாறி வெளியே வருவீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ தேவனோட ஒருத்தர் உறவை கட் பண்ணிட்டாரு அப்படின்னா மனிதர்களோட உறவை கட் பண்ணுவார். இங்கே வரல அப்படின்னா உங்களுக்கு நான் யாரா தெரிவேன்? வெளியே கேட்பாங்க, ஏங்க நீங்கள் சர்ச்சுக்கு போகணும்? அந்த ஆள் மோசமான ஆள், பாசமான ஆள் இல்லை, மோசமான ஆள். அவர் பிரசங்கம் பண்ணுறதே என்ன செய்யலை? சரியில்லை. அவர் எங்களை வேண்டுமென்றே என்ன செய்கிறார்? குத்துகிறார். கடைசியாக சொல்கிறேன், ரெஸ்டோரேஷனோட ரிசல்ட் சொல்லும்போது உங்களுக்கு புரியும் என்ன பிரச்சனைன்னு, எங்கே பிரச்சனைன்னு, எங்கே பிரச்சனை. அப்போ என்ன ஆயிடுவார்? மனிதர்களோட உறவை என்ன செய்வார்? உடச்ச விட்டுருவார். நான் போய் உங்களுக்கு ரட்சிப்பு கொடுக்க முடியுமாம்மா? முடியாது. உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்கு ஒரு 4 மணி நேரம் என்ன செஞ்சுட்டு வரேன்? பைபிளை தியானிச்சுட்டு தான் வர்றேன், வந்து தான் உங்களுக்கு கொடுக்குறேன். அது உங்களுக்கு வேலை செஞ்சால் தான் உண்டு. ஏன்னா வாக்குத்தத்தம் கொடுத்தவர் அவர். தட் இஸ் த காட்ஸ் கமிட்மெண்ட், ப்ராமிஸ் ஆஃப் ரெஸ்டரேஷன் பை காட் டு ஹியூமனிட்டி. அப்படின்னா தேவன் மனுக்குலத்திற்கு கமிட்மெண்ட் கொடுத்துருக்கிறார். செய்வேன் அப்படின்னு சொல்லி இணைஞ்சிக்கிட்டு இருக்காரு, வேலை செஞ்சிட்டு இருக்காரு. அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாலே போதும், எல்லாம் என்ன செய்யும்? ரெஸ்டரேஷன் நடக்கும்.
மனிதன் விழுந்த உடனே ஆதியாகமம் 3:15 பாம்புக்கும் ஸ்திரீக்கும் சண்டை மூட்டி வச்சுட்டேன்ட்டார். எப்படி? ஆண்டவர் எவ்வளோ விவரமான ஆள் பாருங்க. இவங்க 2 பேரும் கூட்டணி அமைச்சிட்டா நம்மளை விட்டுட்டு என்னஞ்சிருவான், இவன் போயிடுவான்னு சொல்லி பாம்புக்கும் ஸ்திரீன் வித்துக்கும் என்ன பண்ணி வச்சுட்டாரு? பகையை உண்டாக்கி வச்சுட்டாரு. என்ன வச்சுட்டாரு? பகையை உண்டாக்கிட்டாரு. பகையை உண்டாக்கிட்டு அவனுக்கு ஒரு தோல் வாடையும் அணிஞ்சிட்டாரு, கொடுத்துட்டாரு. அப்புறம் பகையை அவர் தான் என்ன செய்யணும், வந்து தீர்த்து வைக்கணும். அதுக்கு பேர் தான் ரெண்டாம் வருக. ஆமாம். அப்போ பாம்பு என்ன செய்யும்? தாம் பக்கம் இழுக்கிறதுக்கு உங்களை முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்க என்ன செய்யணும்? அவர் பக்கம் திரும்பி பார்க்க முயற்சி பண்ணணும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. 3:15 ஒரு ப்ராமிஸ் கொடுக்குறாரு. ஏசாயா 61:1-4 வரைக்கும் என்ன செய்யறாரு? ஒரு ப்ராமிஸே கொடுக்குறாரு. ஆவியானவர் என் மேலே இருக்கிறார், அதனால இருதயம் நொறுங்குண்டவன் நல்லவன்லாம் கிடையாது. இருதயம் என்ன செய்யணும்? நொறுங்க ஆகணும். அப்பனா தான் என்ன செய்யும்? உங்களுக்கு இயேசு சாமியா என்ன செய்வாரு? தெரிவாரு. இருதயம் நல்லா கொழுத்து போயிருந்ததுன்னு வச்சுக்கோங்க, எல்லாத்துக்கும் என்ன செய்வீங்க? கேள்வி கேட்போம். அப்படியா? நீ தான் போதகரா? உன்னை யாரையா போதகராக்குனது? சாமி ஆக்குனாரு. எங்க ஊடி சாமி வந்தாரு? உங்க வீட்டு பக்கத்துல இருந்து என் வீட்டு இருக்குது, எங்க கண்ணுக்கு தெரியல? நம்ம கேட்க மாட்டோம் பாருங்க. ஏய், உனக்கு ஒருத்தன் சொந்தக்காரனா தெரியுறான், எனக்கு அவன் ஒரு பிளம்பரா தெரியுறான். நீ பிளம்பரை பார்த்து என்ன செய்யற? சொந்தக்காரங்கிற. அது உனக்கு புரியுது, தெரியுது. ஏன் அடிக்கடி அவனை என்ன செய்யற? சந்திக்கிற. ஒரே ஊர்ல இணைஞ்சிருக்கீங்க, பிறந்திருக்கிறீங்க. எனக்கு அவனை அப்படியே தெரியல. அவன் செய்கிற தொழிலின் மூலமா தான் நான் அவனை என்ன செய்ய அறிந்து கொண்டேன் அப்படி நம்ம சொல்றது இல்லை பாருங்க. அதெல்லாம் அவங்க நினைக்கிறது இல்லை. உனக்கு ரிலேஷன் ஆன சாமி எனக்கு கண்ணுக்கு தெரியணும்னா தெரியாது. சாமி அப்படிதான் போவாரு. ஒரே மனுஷன் தான் போறான், அவனுக்கு எப்படி தெரியுறான்? சொந்தக்காரனா தெரியுறான். எனக்கு எப்படி தெரியுறான்? ஓ, பிளம்பரை போய் 2 பேருக்கும் ஒரே கண்ணு தான், ஆள் ஒரே ஆள் தான். அந்த மாதிரி தேவன் அவங்க வீட்டை தாண்டி தான் என் வீட்டுக்கு வருவாரு. எனக்கு அவரை யாருன்னு தெரியும், படைத்தவர்னு தெரியும், பாதுகாக்கிறவர்னு தெரியும், என்ன பரிசுத்தப்படுத்துறவர்னு தெரியும். அவனுக்கு என்னன்னு தெரியாது, பேயின்னு சொல்லுவான். காத்து கருப்பு கூட நேரம் பேசிக்கிட்டே இருக்கான். அவன் பேசுறது எனக்கு ஒண்ணுமே என்ன செய்ய மாட்டேங்குது, விளங்க மாட்டேங்குது. அதுக்கு நான் என்ன செய்ய? ஏன்னா அவங்களுக்கு என்ன இல்லை, உறவு இல்லை, உறவு இல்லை. ரிலேஷன்ஷிப் டு அதர்ஸும் கட் ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன ஆவாங்கன்னா, தன்னையே தானே வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. சே, வாழ்க்கையே எப்படி இருக்குது, ரொம்ப போர் அடிக்குது, வெறுப்பா இருக்குது, இது வாழ்றதுக்கு போல சீன்னு இருக்குது, செத்து தன்னையே நேசிக்க தெரியாது, தன்னை அலங்கரிக்க தெரியாது. தான் சரீரத்தை வேலை மேலே வேலை போட்டு என்ன செய்வாங்க? அவங்களுக்கு வேலை செய்யாம கொஞ்ச நேரம் இருந்தா அவங்க மனசாட்சி அவங்கள என்ன செய்ய ஆரம்பிச்சிடும்? குத்த ஆரம்பிச்சிடும். அதனால அவங்க என்ன செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க? வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கவே தோணாது, தெரியாது. தன்னையும் அவங்களால என்ன செய்ய முடியாது, நேசிக்க முடியாது. அதான் the promise of God விசுவாசிக்காத நபர்கள். அப்போஸ்தலர் 3:19-21 சொல்றாரு, பேதுரையா சொல்றாரு, ரெஸ்டோரேஷன் மறுசீரமைப்பு மனுக்குலத்திற்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வருகிறது அப்படின்னு என்ன செய்யறாரு? சொல்றார். இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகள்லாம் நிறைவேறும் அளவும் அவர் எங்க இருப்பாரு? பரலோகத்துல இருப்பாரு அப்படின்னு சொல்றார். அப்ப ரெஸ்டோரேஷன்ங்கிறது இட் இஸ் a promise of God. தேவனை நீங்க பொய்யுரையாத தேவன் நம்பினீங்கன்னா தான் அதை என்ன செய்வீங்க? விசுவாசிப்பீங்க. தேவனை நீங்க வாக்கு மாறாதவர் அப்படின்னு நீங்க விசுவாசிச்சாதான் ரெஸ்டோரேஷனை என்ன பண்ணுவீங்க? ரெஸ்டோரேஷன் அப்படிங்கிறது ஒரு நாள் வேலை அல்ல, அது முழு வாழ்க்கையும் நடக்கக்கூடியது.
உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வும் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நம்பின பிறகு உங்கள் இஷ்டத்துக்கு வர்றதில்ல, அவர் திட்டப்படி வருகிறது. அப்படின்னா ரெஸ்டரேஷன் இஸ் அ பிளான் ஆஃப் காட். அவர் மனுக்குலத்தையும் இங்க இருக்கிற சிருஷ்டிகளையும் அது கூட உள்ள தன்னுடைய ரிலேஷன்ஷிப்பையும் மறுபடி அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? சீரமைத்து கொண்டிருக்கிறார். அதுக்கு வந்தவர் தான் ஹோலி ஸ்பிரிட். அதுக்கு வந்தவர் தான் சன் ஆஃப் காட். அந்த பேர்ல அவர் வந்துட்டார். வந்து தனக்கு மனிதன் என்ன செய்யறார்? வெளி. அப்ப ரெஸ்டோரேஷன்ங்கிறது பிளான் ஆஃப் காட். ஆதியாகமம் 3:5 அவர் சொன்னாரு. வெளிப்படுத்தல் 21:1-4 வரைக்கும் வாசிச்சீங்கன்னா அதை செய்யறாரு. இட் இஸ் அ பிளான் ஆஃப் காட். 3:15 முடிச்சு ஆரம்பிச்சு 21:1-4 என்ன செய்யறாரு? அங்க கண்ணீர் இல்லை, அங்கே கதறுதல் இல்லை, அங்கே வியாதி இல்லை. என்னென்ன இங்க உங்களை பாடாப்படுத்திச்சோ, என்னென்ன உங்களை பயமுறுத்திச்சோ அம்புட்டும் காணாம போயிரும். இட்ஸ் அ பிளான் ஆஃப் காட். ரெஸ்டோரேஷன்ங்கிறது பிளான் ஆஃப் காட். அது நம்ம வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்குது. நம்ம வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்குது. அதை நாம விளங்கணும். இயேசுவை ஏற்றுக்கொண்டு என்னத்தை கண்டோம் அப்படின்னா மறுசீரமைப்பு உங்க வாழ்க்கையில என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? நடந்துகிட்டே இருக்கு. அது என்னன்னாங்கிறத கொஞ்ச நேரத்துல சொல்றேன். ரெஸ்டோரேஷன் இஸ் a ministry of Jesus. இயேசு கிறிஸ்துவின் ஊழியமே மறுசீரமைப்பு. மத்தேயு 9:35 வாசிச்சீங்கன்னா அவர் வந்தவங்களுக்கெல்லாம் பேய் துரத்தினார், நோய் துரத்தினார், ஜனங்களை கண்டு மனதுருகினார். கூட இருந்த சீஷர்களை பலார் நடிச்சு ஒழுங்கா என்ன பண்ணுங்க, இவங்கெல்லாம் சரியாக்குறதுக்குரிய வேலைக்காரங்க வரணும். ஆனா ஜனங்களை விடுவிக்கத்தக்கதான வேலைக்காரங்க இல்ல. விடுவிக்கிறதுக்கு அவர் எந்த முயற்சியும் என்ன செய்யறதில்ல. ஆமா, சண்டை ஓட்டா தானே கை காலெல்லாம் வலிக்கும். சண்டை எதுக்கு போடணும்? பேசுவோம், தொண்டை வலிச்சா போதும், படுத்துக்கிடுவோம். ஆனால் ஆண்டவர் அங்கே அப்படி இல்லை. 9:35 அவர் பேய நோயை என்ன செய்கிறாரு? ஸ்பிரிச்சுவல் ஹீலிங்கை கொடுக்குறாரு, ஃபிசிக்கல் ஹீலிங்கை கொடுக்குறாரு, கம்பேஷன் மனது உருக்கத்தை காட்டி மென்டல் ஹீலிங்கே என்ன செய்கிறாரு? கொடுக்குறாரு. யாருமே உங்களை நேசிக்கலை அப்படின்னா உங்களுக்கு மென்டல் பிரச்சனை வந்துடும். சில நேரம் பிசாசு அனுப்புவான் பாருங்க ஊழியக்காரனுக்கு. மென்டல் பிரச்சனை கொடுக்குற ஆளையா மென்டலையா என்ன செய்வான்? அனுப்புவான். அந்த மென்டல் பார்த்தீங்கன்னா தேவனை அறியாத ஆளாக இருக்காது. தேவனை அறிஞ்சு ஒரு 10 வருஷம் தேவனோட என்ன செய்யும் பையனுக்கு. ஆனால் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுக்காது பாருங்க. எல்லாத்தையும் என்ன செய்யும்? நம்ம தலையில் கொண்டு வந்து அப்பவுமே தெரிஞ்சு இவன் எதிரி இணைஞ்சிருக்கான் அந்த ஆளை. They won't take responsibility. God is also don't take responsibility. சரி, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டோமே, அந்த ரெஸ்டோரேஷன் நடக்கிறதுக்கு டைம் எடுக்குமே, நம்ம ஒரு வாழ்க்கையை உடச்சி போட்டு வந்திருக்கோமே அப்படிங்கிற சிந்தனையும் இருக்காது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரெஸ்டோரேஷன் அவர் பண்ணிடுவார். நாம் கொடுக்கக்கூடிய கணம், நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்ம பிள்ளைகளை நமக்கு கொடுக்கப்பட்ட குடும்பத்தை கர்த்தர் பார்ப்பாருன்னு பாருங்க. குடும்பத்தில் பிரச்சனைனா யார் பார்ப்பாராம்? கர்த்தர் பார்ப்பாராம். நீங்கள் கர்த்தரை அறிந்து கொண்டீர்கள், கர்த்தருடைய ஆவியை பெற்று விட்டீர்கள், கர்த்தருடைய வசனம் உங்களுக்கு வெளிப்பாடு வந்துருச்சு. கர்த்தர் பார்க்க மாட்டார். நீங்கள் தான் உங்கள் குடும்பத்திற்கு என்ன செய்யணும்? பொறுப்பு எடுக்கணும். யாருக்கு கொடுத்தாரு? பிள்ளைய நமக்கு கொடுத்தாரு. புருஷனை யாரு கொடுத்தாரு? நமக்கு கொடுத்தாரு. பொண்டாட்டி யாரு கொடுத்தாரு? நமக்கு கொடுத்தாரு. கொடுத்துட்டார்ல, வாங்கினீங்கல்ல ஈன்னு. அப்ப அதை பார்க்கணும்ல. ஒரு மாட்டை வாங்கிட்டு வந்துட்டீங்க, மாட்டை தொழுவத்தில் கட்டிட்டேன் தொழுவம் கொடுத்துட்டேன்னு போதுமா? பத்தாது. அப்புறம் எலும்பும் தொழுமா கொஞ்ச நாள்ல இருக்கும். அப்புறம் கொஞ்ச நாள்ல இணைஞ்சிரும், மாடு செத்து போயிடும். கர்த்தாவே ஏன் மாட்டை கொன்றீர் அப்படின்னா, டே படுவாவி, சோறு ஓடாம கொன்னுட்டு என்கிட்ட என்ன செய்யற நீயே? தட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. பைபிள் ஃபுல்லா வாசித்து பாருங்க. தட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. பிள்ளைகளை கவனிக்கணும்.
பிள்ளைகளோட மனநிலைய சரியா என்ன செய்யணும்? பார்க்கணும். புரிந்து கொண்டு மனதை நோக விடாமல் வளர்க்கணும். நல்லா நொங்கு நொங்கு நொங்கிடுது 13லேருந்து 19 வரைக்கும். பிறகு நல்ல ரிசல்ட்டை என்ன செய்யறது? பார்க்கறது வராது. 25ல் வேற மாதிரி என்ன செய்யும்? வரும். உயிரை கொடுத்துடே சோரை கொடுத்துடேன்னா அவன் பா அப்படிமா. யாருக்கு எங்க கொடுத்த? அரக்கி ராங்கி. அவங்க மைண்டில் அப்படிதான் இருப்பீங்க. ஆனால் நீங்கள் உண்மையாகவே என்ன செஞ்சிருப்பீங்க? வேலை செஞ்சிருப்போம். ஆனால் கொடுக்க வேண்டிய நேரத்தில் கவனிக்க வேண்டிய நேரத்தில் கவனிக்காமல் விட்டுருவீங்க. 13லேருந்து 19 வரை வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜ். மனசு அங்கே தான் உருவாகிற. அப்போ தான் அவனுக்கு உணர்ச்சி பெருக்கெடுத்து ஆசைகள் வண்ணத்து பூச்சி பாரி பறக்கும். அப்போ போய் என்ன பண்ணிடுறது? கோடாரியை வச்சு வெட்டிடுறது. அப்புறமா என்ன செய்யறது? அங்கே வர்றதெல்லாம் ரத்த காட்டேரியாக வரும். அதுக்கப்புறம் வண்ணத்து பூச்சி வராது. அப்புறம் ரத்த காட்டேரியோட வருஷம் ஃபுல்லாக வாழ்க்கை ஃபுல்லாக என்ன செய்யறது? போராடுறது. டோன்ட் டூ தட். கம்பேஷன் வேணும். நீங்கள் 13 வயசில் இருக்கும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய சினிமாவை போய் நீங்கள் சந்திக்கிறதுக்கு, சினிமாவை போய் பார்க்குறதுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடியது ஒரே ஒன்று, தேட்டர். எங்கள் ஊரில் டூரிங் டாக்கிஸ் தான். அதுக்கு போகணும்னா அதுக்குள்ளேயும் 10 தடைகளை தாண்டி தான் என்ன செய்யணும்? போகணும். அப்படிதான் இருந்தது. இன்றைக்கு அவர்களுக்கு அப்படி அல்ல. தட்டினால் அவன் கேட்காமலே ஒருத்தி வந்து ஈன்னு வந்து இடிச்சிட்டு அப்படி போயிடுறான். கேட்டா அதை ஸ்கிப் ஆடான். அதை தட்ட வேண்டியது இருக்கு. அது எங்க தட்டணும்னு தெரியாம தேட வேண்டியிருக்கு. முதல்ல அவன் கேட்க மாட்டான். 3 ஆட்டி வந்து இழிச்ச உடனே என்ன அந்த மூஞ்ச கொஞ்சம் தான் பார்ப்போமே என்ன செய்யறான்? ஒரு எண்ணத்தை உருவாக்குறான். போய் பார்ப்பான். அவ சொல்லுவா, அவங்க அம்மாவை விட ஆக சிறந்த சித்தி நான் தான் வா. அவனுக்கு எப்படி தெரியும்? அது எப்படி பேசுவா? மகனே, என்ன மகனே இப்படி மெலிஞ்சு போயிட்ட? அம்மா கூட நம்மளை இப்படி கேட்கலையே. அம்மா எப்படி கேட்டா? சாப்பிட்டியோ? டெரரிஸ்ட் 7 மணிக்கு வந்து 7. அவன் கேட்கறதெல்லாம் எப்படிதான் கேட்கறான்? காலையிலேருந்து இந்த மாதிரி தான் கேட்கானா? தகார்னு லவ்வபிள் வாய்ஸ் கேட்ட உடனே அவனுக்கு இருதயம் என்ன செய்யுது? குளிருது. அம்மாண்ணா இவதான் அம்மா. கடைசி அவள் பிள்ளை பிடிக்கிறவளா இருப்பா. அது கடைசி தான் தெரியும். பிடிச்சி வச்சுட்டு அவங்க அம்மாட்ட 5 பவுனை நீ கொண்டு வந்தா தான் உன் பிள்ளைய விடுவேன். தெரியாது. ஏன் அவன் போனா? இங்க கேட்ட வார்த்தையெல்லாம் அக்கினிமயமான வார்த்தை, அங்க கேட்ட வார்த்தையெல்லாம் அன்புமயமான வார்த்தைகள். இது ஏங்கிக்கிட்டு இருந்துச்சு. இவனுக்கு அன்புக்கும் உண்மையான அன்புக்கும் மாய்மால அன்புக்கும் என்ன தெரியாது? வித்தியாசம் பார்க்க தெரியாது. பின்னாடியே போயிடும். அதே மாதிரி தான் பொம்பளை பிள்ளைங்க. ஒருத்தன் ஒரு 5-6 நாள் பின்னாடியே போனால் போதும், பரவாயில்லையே நம்மளை கவனிக்கிறதுக்கு ஒருத்தன் இருக்கான். சே, இந்த அப்பாவை விட இந்த அண்ணனை விட இவன் தான் நமக்கு ஆக சிறந்த இவன் கூட வாய்ஸ் ஃபுல்லாக இணைஞ்சிருவோம், வாழ்ந்துருவோம். அவன் வழியில் 3ஆவது நாள் விட்டுட்டு போயிடுவான். அப்புறம் 5ஆவது நாள் இவன் ஆஸ்பத்திரியில் கிடக்கணும். 1008 விசாரணை. அதுக்குள்ளே ஒரு பேபி வந்துடும். அதை கொல்லவா கலைக்கவா வளர்க்க எவ்வளோ பிரச்சனை பாருங்க. சர்க்கம்ஸ்டான்சஸை எப்படி மாற்றி விட்டுறது பாருங்க. அப்போ அந்த மனதுருக்கம், கம்பேஷன் என்ன செய்யணும்? இருக்கணும். இளைய தலைமுறையை எளிதாக என்ன செஞ்சிடறீங்க? குறை சொல்லிடுறோம். நாங்கள் தான் நல்லவங்க. கிளவிகள்லாம் யாருக்கு தெரியும்? அது 20 வயசு 15 வயசுலேருந்து யாருக்கா தெரியுமா? தெரியாது. அது இருக்கும்போது ஒரு ஒரு பரோட்டா திங்கணும்னா அது 5 கிலோமீட்டர் என்ன செய்யணும்? நடந்த. ஆமாம், இவன் அப்படி இல்லை. சவர்மாங்காம், கோவர்மாங்காம், பரோட்டாங்க வரிசையாக கடை ஃபுல்லாகவே என்னவா இருக்குது? ஆமாம், தடிக்கு விழுந்தா கொடுத்தா அவனுக்கு கிடைக்குது.
ஆப்ஷன்ஸ் பெருகிருச்சு அவனுக்கு. ஒரு மாமா மகிட்ட பேசணும்னா அதுக்கு டைம் பார்த்து அதுக்கு 10 பேரை அதுக்குள்ளேயே ஒரு கிளவி டகார்னு நினைஞ்சிருவா, பார்த்துருவா. இங்க வா அப்படிம்பா. கிடு 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 நம்ம ஆடிட்டேன்னு செய்யணும். என்ன அடிக்கடி இங்கிட்டு வர, இங்கிட்டு வரமாட்டிய, பார்க்கத்தான் வந்தான் கிளவி, என்ன அப்படியா, போ போ. மறு நிமிஷமே ரிசீவர் இணைஞ்சிருவா, சுத்திடுவா. ஆக அவளை தூக்கி வேற ஒரு ஹாஸ்டல்ல இணைஞ்சிருவாங்க, போட்டுருவாங்க. எவ்வளோ பிரச்சனை பாருங்க. இப்போ அப்படிலாம் இல்லை. அப்படிங்காரு மெசேஜ் அங்க போயிருது. டக்குன்னு அங்க அரசாங்கம் போலீஸை பார்த்து ஈவ் டீசிங் இதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா, போலீஸ்காரி இருக்கா போ வராத அப்படின்னு இவளை இணைஞ்சிடுறா, சொல்லிடுறா. போலீஸ்காரி கதறாங்க, நடக்குது சார், ஆனா எங்களால என்ன செய்ய முடியல, பிடிக்க முடியல. செல்போன் அப்படி பயன்படுத்துறான். எவ்வளவு பிரச்சனை பாருங்க. ஆனா நம்ம அவங்க மேல மனதுருக்கமே என்ன செய்ய மாட்டோம், காட்ட மாட்டோம். Jesus ministry is compassion on human beings. Amen. பாவத்தில் விழுகிறவங்க, பாவத்தில் வாழுகிறவங்க எல்லாருமே இந்த பூமியில் 820 கோடி பேர் இருக்கோம். அப்படி தான் இருக்கோம், இருக்கிற எல்லாருமே அப்படி தான். அவங்க மேலே மனதுருகிற ஒரே ஒரு இரட்சகர் இயேசு கிறிஸ்து. Amen. His ministry is the restoration of sinners. Amen. எப்படி சின்னரை எப்படி மாத்துறாராம், பரிசுத்தவானா மாத்துறாரே. That is his ministry. லூக்கா 4:18-19 பார்த்தீங்கன்னா, அதுலேயும் இருதயம் நொறுங்குண்டவர்கள், சிறைப்பட்டவர்கள். ஒரு பழக்கத்துக்கு சிறைப்பட்டுட்டோம், அந்த பழக்கத்தை நிறுத்த முடியுதா? சாமி வந்தாதான் என்ன செய்ய முடியுது, நிறுத்த முடியுது. இதெல்லாம் ஜீசஸ் மினிஸ்ட்ரி, ஜீசஸோட மினிஸ்ட்ரி. ஆமா, யோவான் 1:14 அதுக்காகவே அவர் என்னவாயிட்டார், வார்த்தை எப்படி மாறிடுச்சு, மாம்சமா மாறி சட்டத்துக்கு பதிலா, மோசஸ் கொண்டு வந்த சட்டத்துக்கு பதிலா கிருபையையும் சத்தியத்தையும் கொடுக்கிறார். சத்தியம்னா என்ன, உலகத்தில் உள்ள 820 கோடி பேரும் பாவைதான், நீ ஒண்ணு ரொம்ப பெருசா ஒண்ணு புதுசா ஒண்ணு செய்யல சிக்கல அப்படிங்கிறது உண்மை. பிசாசு என்ன அனுப்புவான் தெரியுமா, சாரு இங்கே பாரு, நீ 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆவியில நீ ஒளிர்ந்து கொண்டிருந்தாய், இப்பொழுது ஆவியிலே டல்லாக இருக்கிறாய், ஏன் அப்படின்னு உடனே அவளுக்கு உள்ள எல்லாம் அன்னை செஞ்சிடான். உன் கூட இருக்கிறவர்கள் எல்லாரும் பரிசுத்தவான்கள், நீ மட்டும் ஏன் இப்படி பின்வாங்கி போனாய். அவ தன்னால தற்கொலை பண்ணிடுவா. அவளுக்கு என்னன்னு வழங்கும், ஓஹோ அப்ப இந்த பிள்ளை இவளை விடையா நான் கேவலம், இந்த சின்ன பிள்ளை இவளை விடையா நானு மோசம் அப்படின்னு சொல்லி இவங்கிட்ட எல்லாம் பேசாம அங்கிட்டு போய் ஒரு மூலையில் அணிஞ்சுக்கிறா. இப்பதான் அப்படி ஆகிறா, அதுக்கு முன்னாடி அப்படி ஆகல. ஆக்குனது யாரு, இப்ப ஆண்டவர் வராரு, மகளே மனிதருக்கு நேரிடுகிற சோதனை இன்னான்னு எனக்கு தெரியும், ஏன்னா எனக்கும் அதே சோதனை நடந்திருக்கு, நான் சாம்பியன் ஆயிட்டேன், அந்த பட்டத்தை உனக்கு கொடுக்க விரும்புகிறேன், நீ நான் சோதனையை சகித்து உனக்காக வென்றேன் என்பதை நம்புகிறாயான்னு கேட்பாரு. போயாவோ நான் பண்ணாத நம்பிக்கையா. பிசாசு வரும்போது எப்படி கேட்டா, நான் அது வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அது என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சா, வாழ்க்கையில வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. இப்ப இயேசு வந்து என்ன சொல்றாரு, சோதனை வரும் வருந்தான், அது எல்லாருக்கும் உண்டு, ஆனா நான் உனக்கு சாம்பியன் பட்டம் கொடுக்க விரும்புறேன், என்ன நம்புறாயான்னா ரிஜெக்ட் பண்ணிடுவான். இதுதான் மனிதனுடைய குணாதிசயம். சத்தியம் எது பொய் எதுன்னு தெரியாது. நான் ஜெபம் பண்றேன்னா ஆண்டவர் என்னை தெரிந்தெடுத்தார், இல்லைன்னா என்னால என்ன செய்ய முடியாது, ஜெபிக்க முடியாது. நீங்கெல்லாம் இங்க வர்றீங்க ஜெபம் பண்றீங்கன்னா ஆண்டவர் உங்களை முத்தரித்து இருக்கிறார், சும்மா என்ன செய்ய முடியாது, வர முடியாது, வர முடியாது. அப்போ நீங்க சத்தியத்தை என்ன செய்யணும், அறியணும், அறியணும். அதான் அந்த அதை இறக்குனார்ல பூமியில இயேசு. கிருபை அப்படின்னா என்ன, அப்ரூவல்,
820 கோடியே யாரையுமே அவர் ரிஜெக்ட் பண்ணல. ஆனா சட்ட புத்தகத்தை போய் பார்த்தீங்கன்னா, இப்படி செய்யல உனக்கு ஈழ காய்ச்சலை உண்டு பண்ணுவேன் அப்படிதான் எழுதியிருக்கு. கருக்காய் காய்ச்சலை உனக்கு உண்டு பண்ணுவேன், பூமிய வெண்கலத்தை போல மாத்திடுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? எது விதைச்சாலும் என்ன செய்யாது, விளையாது. வானத்தை இரும்பாக்கிடுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? மழை பெய்யாது. அப்பம் என்னும் ஆதரவுகளை ஒடிப்பேன். என்ன ஆயிரும்? சாப்பாடு இருக்காது, பஞ்சம் வந்துடும். பஞ்சம். காட்டு மிருகத்தை கொண்டு வந்து உன் வழியில விளையாடிக்கிட்டு இருக்க உன் பிள்ளைய தூக்கிட்டு போயிடும், கடிச்சு கொண்டுருவேன், உன்னைய பிள்ளை இல்லாம ஆக்குவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? சமாதானம் இருக்காது, அவுட்டுன்னு அர்த்தம். ஆனா ரெஸ்டோரேஷன்ல வாக்கு தத்தத்தை நிறைவேற்றமாக வந்த இயேசு, என் சமாதானத்தை வைத்து விட்டு போகிறேன், உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை வச்சுட்டு போறேன். ஒருத்தரும் அந்த சமாதானத்தை என்ன செய்ய முடியாது, வாங்கிட்டு இருந்து கொடுங்க முடியாது. அது எங்க இருக்கு? உள்ள வச்சிருக்கிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவம் வந்தாலும் உங்க சமாதானத்தை எடுத்துட்டு போக முடியாது, பேயே வந்தாலும் எடுத்துட்டு போக முடியாது. ஏன்னா வச்சவர் அவனை வச்சு செஞ்சவர் சிலுவையில். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால நீங்க எடுத்துட்டே போக முடியாது. அதனால இவர் கூட இருக்கிற உறவை என்ன செய்யக்கூடாது, விடவே கூடாது. அது ஒண்ணுதான் மாண்டேட்ரி. குளிக்கல வந்துருங்க, பல்லு விளக்கல வந்துருங்க, தலைவலி வந்துருங்க, வயிறு வலி வந்துருங்க, பாத்ரூம் இருக்கு சொல்லிருங்க. முதல்ல நான் வயிறு வலியில வந்திருக்கேன், அடிக்கடி என்ன செய்வேன், பாத்ரூம் போவேன். அப்புறம் அங்கேயே உட்காந்துடக்கூடாது, போயிட்டு வந்துடணும். தூத்துக்குடி மட்டக்கடையில் உள்ள சிஎஸ்ஐ சர்ச்சு, பேட்ரிக் சர்ச்சுக்கு வர்றது எங்களுக்கு என்ன செய்யலை, பிடிக்கல. நாங்கள் என்ன பண்ணிடுவோம், யூரின் வருதுன்னு எந்திரிச்சு போவோம், பாத்ரூம்லேயே எணிஞ்சுக்கிடுவோம், உட்காந்துக்குவோம், முடிகிற வரைக்கும் உட்காந்துக்கிடுவோம். கண்டுபிடிச்ச சிலர் வந்து என்ன செய்வாங்க, டம் டம் டம்னு தட்டுவாங்க. அந்நேரம் பார்த்து நல்ல வேளை எங்களை காப்பாத்துறதுக்கு உண்மையாவே மோஷன் வந்துடும். வாட்ச்மேன் என்ன வைத்தால போகுதுன்னே, ஆமாடா நாத்தத்தை பார்த்தாலே தெரியுது, என்னடா சாப்பிட்றீங்க ஹாஸ்டல்ன்ட்டு ஓடிடுவார். நாங்க அப்பா ஆண்டவர் காப்பாத்தினார். எப்படி? ஆண்டவர் காப்பாத்தினார். ஆண்டவர் அப்பவும் பரவாயில்ல, இப்பவும் நம்மளை தான் என்ன செய்றான் சொல்றான். தட் இஸ் த ரிலேஷன்ஷிப், தட்ஸ் அ கிரேஸ், அப்ரூவல் ஆஃப் காட். ஹியூமானிட்டியை அப்ரூவல் பண்ணியிருக்கிறார். அதனால தான் இயேசு கிறிஸ்து ரெஸ்டோரேஷனுக்கு வேலை செய்கிறார். ரெஸ்டோரேஷன் இஸ் அ ஒர்க் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். மறுசீரமைப்பு என்பது பரிசுத்த ஆவியானவருடைய வேலை. எபேசியர் 1:7 வாசிச்சீங்கன்னா வேண்டாம், 13 வாசிங்க. எபேசியர் 1:13-14. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். இன்னும் மேட்டர்னா, நம்ம வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு இங்க வர்றதுனால ஆவியினாலே முத்திரை போடப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணமே நமக்கு வர்றதே இல்லை. அது எப்போ வரணும்னா, எப்பெல்லாம் வாழ்க்கை உங்களுக்கு சூறாவளி புயலாக மாறுகிறதோ, உடம்பு உங்களுக்கு சூறாவளி புயலாக மாறுகிறதோ, உள்ளம் கிழிக்கப்பட்டு தொங்குகிறதோ, அப்பெல்லாம் உங்களுக்கு என்ன வரணும், முத்திரையிடப்பட்டிருக்கிறேன். எத்தனை கிழிச்சாலும் அத்தனையும் தையல் போட ஒருத்தர் இணைஞ்சிருக்கிறாரு, இருக்கிறாரே. எத்தனை பேர் என்ன ஒதுக்குனாலும் என்ன ஒதுக்காத ஒருத்தர் இருக்கிறாரு அப்படிங்கிற எண்ணம் வந்துருச்சு அப்படின்னாலே அது வேலை செய்யாது. பிசாசோட பொய் என்ன செய்யாது, வேலை செய்யாது. ஏன்னா ஆவியானவர் உங்களை கட்டி அமைச்சு உங்களை கீழ்ப்படிதலுக்குள்ளையும், யாருக்கு கீழ்ப்படிய வைப்பாரு, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வைப்பார். தேவன் மேல இருக்கிற விசுவாசத்தை அவர் என்ன செய்வார், காப்பார். தட் இஸ் த ஹோலி ஸ்பிரிட் டியூட்டி. உங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லையா, எல்லாத்தையும் தாண்டி தான் நீங்கள் என்ன செஞ்சுருக்கிறீங்க, வந்து எனக்கு இல்லையா, எல்லாத்தையும் தாண்டி எப்படி
It is my own strength? No. It is His strength. That is the most power. ஆமென். உன்னத பலம். ஆமென். அந்த பலத்துல தான் இங்க வந்து நிக்கிறோம், உட்கார்றோம், ஆராதிக்கிறோம், விசுவாசத்தை எக்ஸசைஸ் பண்றோம். இல்லைன்னா சுற்றி இருக்கிறவங்க நம்மளை என்னைக்கோ இணைஞ்சிருப்பாங்க, ஜெயிலுக்கு அனுப்பியிருப்பாங்க, பூமிக்கு கீழே அனுப்பியிருப்பாங்க, எரிச்சு போட்டிருப்பாங்க, உதைச்சி போட்டிருப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் எதுவும் நடக்கலை பாருங்க. தட் இஸ் த ரெஸ்டோரேஷன் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். மீட்கப்படும் நாள் வரைக்கும் அவர் கேரண்டி கார்டு மாதிரி இருக்கிறார். முத்திரையை போட்டு போல கேரண்டி கார்டாகவும் இருக்கிறார். சீலு கேரண்டி கார்டு சொல்றாரு. கேரண்டி கார்டை பத்திரமா வச்சிரு, நான் மீட்கிறதுக்குன்னு வருவேன், அப்ப என்ன கார்டை கேட்பேன்? கேரண்டி கார்டை கேட்பேன். கேரண்டி கார்டை நீ காமிக்கலைன்னா ஓரண்டி நில்லுன்னு சொல்லுவேன். ஓரங்கட்டி அதுக்கப்புறம் உன்னைய வெரிஃபிகேஷன் பண்ணி தான் உன்னைய திருப்பி என்ன செய்ய முடியும், உள்ள விட முடியும். இப்போ ஹோலி ஸ்பிரிட் இஸ் அ சீல் அண்ட் கேரண்டி கார்டு ஃபார் யுவர் டோட்டல் லைஃப் அப் டு மீட்கப்படும் நாள். அதனால தான் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாகப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீங்கன்னு எபேசியர் 4:32 சொல்றார். இங்க முத்திரை, அங்க என்ன சொல்றாரு? துக்கப்படுத்தாதீர்கள். கேரண்டி கார்டை கிழிச்சு போடாதேங்கிறாரு. நட்டம் யாருக்கு? நமக்கு. நட்டம் நமக்கு. நட்டம் நமக்கு. எதுக்கு கிழிச்சு போடணும்? கேரண்டி கார்டை கிழிச்சிட்டு போயிட்டு சத்தியா ஏஜென்சியில் போய் கேட்டால் அவன் என்ன செய்வான்? நீ பில்லை கொண்டு வா, அதை வெரிஃபிகேஷன் பண்ணுவான், நீங்கள் உண்மையிலே வாங்கினீங்களா அப்படின்னு. கேரண்டி கார்டை கொடுத்தீங்கன்னா டபார்னு என்ன செய்வான்? மாற்றியே கொடுத்துருவான். ரெஸ்டோரேஷன் இஸ் அ ஒர்க் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். 2 கொரிந்தியர் 3:18 சொல்கிறாரு, இந்த ஒபீடியன்ஸ் அண்ட் ஃபெய்த் தான் கிறிஸ்துவின் சாயல். யாருமே கீழ்ப்படிய முடியல தேவனுடைய கட்டளைகளுக்கு. இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்? கீழ்ப்படிந்தார். யாரோட உதவினால? பரிசுத்த ஆவியின் உதவினால கீழ்ப்படிந்தார். அவர் ஒரு சிலுவையில கூட தேவனை என்ன செய்யல? மறுதலிக்கல. ஃபெய்த் அண்ட் ஒபீடியன்ஸ் பை த ஹோலி ஸ்பிரிட். உங்க மேல ஹோலி ஸ்பிரிட் வேலை செய்யறாருன்னா உங்க பிரச்சனை வரும்போது டக்குன்னு யார் வருவா? இயேசு சிலுவையில ஞாபகத்துக்கு வரும். அப்படின்னா உங்க மேல யார் வேலை செய்யறா? பரிசுத்த ஆவியானவர். ரெஸ்டோரேஷன் வேலை செய்றாரு, மறுசீரமைப்பு வேலை செய்றாரு. புரிஞ்சுக்கோங்க, அதுதான் மேட்டர். அது வரல, பிரச்சனை தான் அப்படியே வருது அப்படின்னா ரெஸ்டோரேஷன் வேலை தடைப்பட்டிருக்கு. அப்போ என்னை மாதிரி ஆள் இவங்ககிட்டலாம் வந்தீங்கன்னா நாங்கள் மண்டையிலே நங்குன்னு கொட்டி அதை திருப்பி விடுவோம், அப்புறம் சரியாயிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. ரெஸ்டோரேஷன்னா ப்ராமிஸ் ஆஃப் காட், பிளான் ஆஃப் காட், மினிஸ்ட்ரி ஆஃப் ஜீசஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். இதில் எங்கேயாவது நீங்கள் இருக்கீங்களா? எங்கேயாவது இல்லை, எங்கேயுமே இல்லை. ரெஸ்டோரேஷன் யாரோட வேலை? காடோட கமிட்மெண்ட். நான் ஜெபிச்சு நான் சரி பண்ணிட்டேன்னு யாரும் என்ன செய்யாதீங்க, சொல்லாதீங்க. அப்போ ஜெபி எதுக்குங்க? உறவு பெருக்கிறதுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. டைப்ஸ் ஆஃப் ரெஸ்டோரேஷன். டைப்ஸ் ஆஃப் ரெஸ்டோரேஷன். நம்பர் 1, ஆவிக்குரிய மறுசீரமைப்பு. ஆவிக்குரிய மறுசீரமைப்புன்னா தேவனோடு கூட உள்ள உறவை என்ன செய்யறது? மறுசீரமைப்பு பண்றது. தேவனோடு கூட உள்ள உறவை மறுசீரமைப்பு பண்ணணும்னா 3 விஷயம் வேணும். 1 ஃபர்கிவ்னஸ், எபேசியர் 1:7. மன்னிப்பு. என்னது? மன்னிப்பு. மன்னிப்பு. 2வது மீட்பு, ரெடம்ஷன். 3வது ரீகன்சலேஷன், ஒப்புரவாகுதல். என்ன ஆகுதல்? ஒப்புரவாகுதல். ஓகே, மன்னிப்பு. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. மன்னிப்பு மீட்பும். இவர்னா யாரு? இயேசு. அவர்னா யாரு? பிதா. இப்படி இவர் அவர்னா முதல்ல இருந்து வாசிச்சாதான் நமக்கு புரியும். இவர் இயேசு, அவர் பிதா. என்ன வந்துருச்சு? மன்னிப்பு வந்துருச்சு, மீட்பு வந்துருச்சு. எபேசியர் 2:16 ரீகன்சலேஷன். ரீகன்சலேஷன்னா ஒப்புரவாகுதல். என்ன ஆகுதல்? ஒப்புரவாகுதல். ஏற்றுக்கொள்றது.
சரி நீ கோவக்காரி தான், நான் உன்னை என்ன செய்கிறேன், ஏற்று கொள்கிறேன். நீ ஒன்றுக்கு உதவாத கேஸ் தான், எப்போ என்ன செய்கிறேன்னு உன்னைய தெரியவே மாட்டேங்குது. ஆனாலும் உன்னை என்ன செஞ்சுக்கிறேன், கையில் பிடிச்சிக்கிறேன். முற்ற மாடுதான் நீ, உனக்கு மூக்கணாங்கயிறு போட்டாத உன்னை என்ன செய்கிறேன், உன்னை துரத்தி விட மாட்டேன், உன்னை தள்ளி விட மாட்டேன், உன்னை நான் என்ன செஞ்சுக்கிறேன், வாச்சிக்கிறேன். தட் இஸ் அ ஸ்பிரிச்சுவல் ரெஸ்டோரேஷன். அப்போ ரீகன்சிலேஷன்னா என்ன தெரியுமா, ரெஸ்டோரிங் த ரிலேஷன்ஷிப், அதுக்கு பேர் ரீகன்சிலேஷன். உறவை மறுபடி உண்டாக்குதல், உறவுக்கு உயிரூட்டுதல். அப்படின்னா அவங்கள பற்றி விமர்சனம் பண்ணாம, அவங்கள பற்றி குறை சொல்லாம, அவங்ககிட்ட போய் குறைகளை போய் ஒப்பி வைக்காம. சில ஆட்கள் பாருங்க, ஒரு அதிகாரி ஒரு ஆளை பிஏவா என்ன செய்வார், அப்பாயின்ட் பண்ணியிருப்பார். இவன் அதிகாரியோட வேலை என்னன்னு சொல்லணும், பிஏக்கு என்ன வேலை, அப்பாயின்மெண்ட் எங்கெங்க இருக்குன்னு சொல்லணும். அதிகாரியோட வேலை நடக்குதா நடக்கலையான்னு பார்த்துட்டு வந்து சொல்லணும். இவன் வந்து, அதிகாரி நீங்கள் போட்டு விட்ட ஸ்டெனோவுக்கு மூக்கு கோணலாக இருக்கு, கொஞ்சம் அழகான ஸ்டெனோ போடுங்க. சரி. அதிகாரி நீங்கள் போட்டு விட்ட அந்த கிளர்க்கு ஒரு கிழிஞ்ச சட்டையோட வாரேன், தப்பு தப்பாக எழுதுறான். இதான் பியோட வேலை. பியோட வேலை என்ன, டு அசிஸ்ட் தி ஆஃபீஸர் ஒன் ஹூ அப்பாயிண்டட் ஹிம். அப்படி தானே? ஆமாம். இவன் போவான், நீங்கள் ஊழியத்துக்கு அனுப்புனீங்க, அங்கே போனால் பேயா இருக்கு, அங்கே போனால் சண்டையா இருக்கு. ஹே, யூ அப்பாயிண்டட் ஃபார் ஜீசஸ் ஒர்க், டோன்ட் சே தட் டெவில் ஒர்க். டெவில் வேலை செய்வான், நீ எதுக்கு போயிருக்க, ஓ எஜமானனுக்கு வேலை செய்ய போயிருக்கோம். தேவனோடு மறுசீரமைப்பு கட்ட ஆவியில் பண்ணியிருக்கிறது அப்படின்னா நீங்கள் அந்த ரீகன்சிலேஷனை என்ன செய்வீங்க, உறவை காமிப்பீங்க, எதிர்பார்க்க மாட்டீங்க. சாமி அனுப்புனார் இந்த ஊருக்கு, நான் போய் என்ன செய்வேன், வேலை செய்வேன். அது தெரியும். அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு மரியாதை, அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு போஸ்ட்டு பொசிஷனை தேவன் என்ன செய்வா, தருவா. எனக்கு எனக்கு கிடைக்காது, நம்ம மனுஷனா கிடைக்கவே கிடைக்காது. ஆசை தோசை அப்பளம் தான் கிடைக்க வேண்டியதா. உருவாகவே மாட்டேன், ஆனால் இந்த பையலுக்கு போய் கொடுக்க முடியுமா, ஆராய்ச்சி. அவனுக்கு 2 இட்லியை தான் என்ன செய்யணும், கொடுக்கலாம். அவன் வளரணும், அவனுக்கு புரியணும், அப்போ தான் என்ன செய்ய முடியும், அதை கொடுக்க முடியும். இல்லைன்னா போயிட்டு வந்து யாருக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பிய, எதிரிக்கு வேலை செய்வோம். கூட்டம் வரவில்லை, போனது யாரு, நீ. அப்போ பிரச்சனை யார்கிட்ட இருக்கு, நம்ம கிட்ட இருக்கு. சொல்லலாமா, அதை சொல்லக்கூடாது. இந்த பேய் என்ன செய்யும்னா, இதுக்கு காரணம் நீதான் சொல்லி ஏன் மேலே விட்டு ஏன் மனசை சோர்வடைய வச்சு ஏன் தியானத்தை கலைக்கிறதுக்கு பேய் அப்படி சொல்லி அனுப்பும். எங்களுக்கு அது நல்லா தெரியும். நாங்கள் 10 அம்பு கொடுப்போம், உனக்கும் கொடுப்போம் அவனுக்கும் கொடுப்போம். அப்போ எங்களுக்கு தெரியும் ஸ்பிரிச்சுவல் ரீகன்சிலேஷன் நடக்கவே. ரீகன்சிலேஷன் இல்லை, ரிடம்ஷன். ரிடம்ஷன்னா பையிங் பேக். வெள்ளம் கொடுத்து வாங்கிட்டு வந்தோம் பிள்ளையன்னு வாங்க, பார்த்துருக்கீங்களா? வெள்ளி கொடுத்து பிள்ளை அணிஞ்சுனா வாங்கணும், சோறு கொடுத்து பிள்ளை அணிஞ்சா வாங்கணும், ரத்தம் கொடுத்து வாங்கி வச்சிருக்காரியா, அது வருஷம் வருஷம் கொடுக்கணும் ஐயா, இது நித்தியம். ஆமென். ஹalleluya. ஹalleluya. You are the redeemed one. ஆமென். அத கேன்சல் பண்றதுக்கு பூலோகத்திலயும் நரலோகத்திலயும் பரலோகத்திலயும் ஆள் இல்ல. ஆமென். அந்த முத்திரையை உடைக்கணும்னாலே எங்க ஆட்டுக்குட்டி சிங்கம் வரணும்யா. ஆமென். வேற எவனும் அந்த முத்திரையை உடைக்க முடியாது. ஆமென். ஐயோ பரலோகத்துல தேடுறாங்க, ஐயோ இந்த முத்திரையை யார் உடைப்பா, இந்த புத்தகத்தை யார் திறக்க, புத்தகம் திறக்கிறதுக்கு ஆள் இல்ல. சிங்கம், யூதராஜ சிங்கம் உங்களை ரெடீம் பண்ணியிருக்குது. That is a spiritual restoration, forgiveness, redemption, reconciliation. எபேசியர் 2:16 ஒப்புரவாக்கினார் என்று எழுதியிருக்கிறாரு, எழுதி பவுலையா எழுதி விளக்குறாரு எபேசு திருச்சபைக்கு. And then emotional regulation,
உங்கள் இமோஷன்ஸில் ஆண்டவர் ரெஸ்டரேஷன் பண்ணலை அப்படின்னா, இமோஷனல் ரெஸ்டரேஷன் பண்ணலைன்னா உங்களுக்கு உள்ளுக்குள்ளே என்ன இருக்காது? சமாதானம் இருக்காதே. எது வெளியே நடந்தாலும் உள்ள கிடுகிடுன்னு சமாதானம் போயிடும். என்னை மட்டும் பிடிச்சிக்கிறாங்க. அதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் எமோஷனலில் மறுசீரமைப்பு பண்ணலைன்னு அர்த்தம். அதனால தான் தேவன் என்ன செய்கிறாரு? அந்த பிரச்சனைகளை உங்களுக்கு அனுப்புகிறாரு. என்ன ஆகும்படி? உள்ளே இருக்கிற ஆவியானவருக்கு வேலை கொடுக்கும்படி வெளியே இருந்து என்னது அனுமதிக்கிறாரு? உங்களை எல்லாரும் இல்ட்ரீட் பண்ணுறாங்களா? ரெஸ்டரேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பண்ணுங்க, பதில் சொல்லாதீங்க. உங்களை எல்லாரும் ரிஜெக்ட் பண்ணுறாங்களா? ரெஸ்டரேஷன் என்ன ஆயிடுச்சு? ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உங்களை எல்லாரும் வஞ்சிக்கிறாங்களா? அதாவது நம்ப வச்சு கழுத்து இருக்கிறாங்களா? உள்ள என்ன ஆயிடுச்சு? ரெஸ்டரேஷன் ஆரம்பிச்சிருச்சு. ஹோலி ஸ்பிரிட் பிஸியாக இருக்கிறான்னு அர்த்தம். கொஞ்ச நாள் அதெல்லாம் நின்று போயிடும். அதுக்கப்புறம் உங்களை அள வைக்க முடியாது. பிசாசு தவிச்சு போயிடுவான். எப்படி போனாலும் இவ சிரிச்சுக்கிட்டே இருக்காளே பாதகத்தி, இவளை பார்த்து ஒரு 4 சிரிச்சிருமே, பக்கத்து வீடும் சிரிக்க ஆரம்பிச்சிரும். ஏன்னா அழுகை எப்படி பரவுதோ அதே மாதிரி சிரிப்பு என்ன செய்யும்? அபிவிசுவாசம் பரவுற மாதிரி விசுவாசம் பரவும். அவனுக்கு ஐயோ ஊரையே சிரிக்க வச்சிருவாளேன்னு. கொஞ்சம் கிறிஸ்தவங்களுக்கு சிரிப்பு அபிஷேகத்தின் மேலே அவங்களுக்கு பயங்கர கோபம் பாருங்க. தெரியலன்னா பேசாமல் என்ன செய்யணும்? இருக்கணும். இந்த பைபிளை வாசிக்கும்போது வேற மாதிரி ஆண்டவர் என்ன செய்வார்? புரிய வைப்பார். நீங்கள் உட்காரும் போது தான் தெரியும். சும்மா பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை மட்டும்தான் என்ன செய்யும்? தெரியும். அதையே தப்பாக வாசித்துருவீங்க. அதுதான் சமாதானம். யோவான் 14:27 பூமியில் அவர் சமாதானத்தை வைச்சா. இன்னர் பீஸ். உங்களுக்கு எமோஷனல் ரெகுலேஷன் வந்துருச்சுன்னா, எமோஷனல் ரெஸ்டரேஷன் வந்துருச்சுன்னா இன்னர் பீஸ் இருக்கும். யார் எது செஞ்சாலும் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க? மை அப்பாயின்மெண்ட் இஸ் திஸ், இதையே நான் இணைஞ்சிக்கிட்டு இருப்பேன், செஞ்சுக்கிட்டு இருப்பேன்னு போயிட்டே இருப்பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கடுத்து ஃபிசிக்கல் ரெஸ்டரேஷன். ஃபிசிக்கல் ரெஸ்டரேஷன். இயேசு இந்த பூமியில் இருக்கும்போது ஃபிசிக்கல் ரெஸ்டரேஷன் பண்ணார். பண்ணிவிட்டு சிலுவையில் செத்தார், உயிரோடு இருந்துச்சிட்டாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபிசிக்கல் ரெஸ்டரேஷன் நடக்கவே இல்லை. ஃபஸ்ட்டு நடந்தது யாருக்கு? அதனால தான் பவுலையா சொன்னார், 1 கொரிந்தியர் 15:53-54 சொல்கிறாரு, சாவுக்குரிய இந்த சரீரம் சாகாமையை தரித்து கொள்ள வேண்டியது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம சாகலாம் தைரியமா. அதுக்கு மேலே என்ன ஆக போகுது? ரெஸ்டரேஷன் ஆக போகுது. ஃபிசிக்கல் ரெஸ்டரேஷன். அடுத்து ரிலேஷனல் ரெஸ்டரேஷன். ரிலேஷனல்னா உங்களால் சாமிகிட்டையும் உறவு கொள்ள முடியாது, சொந்தக்காரங்கன்னையும் என்ன செய்ய முடியாது. உங்கள் வீட்டுக்கு ஒரு பய வரமாட்டான், வரணும்னாலே நடுங்குவான். ஐயோ அங்கே ஒரு பேய் இருக்கும், அதனால் என்ன வேண்டாம், அங்கே போக வேண்டாம். நீங்கள் கண்டிப்பாக இருக்கிறது வேற, அரவணைப்பா உறவுகளை பேணி பாதுகாக்கிறது வேற. நீங்கள் வியாதியில் படுங்க, 2 கிழவி வந்து ஒரு ஹார்லிக்ஸை கொடுத்துட்டு போனாலும் அந்த வியாதிஸ்தனுக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். நம்ம பார்த்தோன்னு அது கண்ணீர் என்ன செய்யும்? வரும், ஆனந்தம் வரும். ஏன்? டாக்டர் என்ன சொல்றாருன்னு இவனுக்கு என்ன செய்யாது, புரியாது. நர்ஸு எதுக்கு வாரான்னே இவனுக்கு தெரியாது. அவள் வருவா, இங்கே குத்தி இருக்கான்னு இங்கே குத்த போகிறாளோ, எங்கெங்கே ஓட்டையை போட போகிறாளோ தெரியாதே. என்ன சேட்டு எதுவும் சொல்லாமல் டப் டிப்பு போட்டு அவள் போட்டுவான், ஆடுவான், உள்ள மருந்து ஏறிக்கிட்டு இருக்கான், அவனுக்கு தெரியாது. ஆனால் அந்த நேரத்தில் உறவுக்காரங்க ஒரு 4 பேர் சுற்றி நிற்கிறாங்கனாலே அவனுக்கு என்னது? ரிலேஷனல். அப்போ தான் தெரியும் திருச்சபை. ஏன் திருச்சபையில் ஒரு விசுவாசி போய் அட்மிட் ஆகிட்டாருன்னா ஏன் எல்லாம் ஜெபிக்கிறாங்க, ஏன் போய் பார்க்குறாங்க? தட் இஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் ரிலேஷனல். அதனால தான் நம்ம வீட்டு கூட்டம் நடத்துகிறோம். வீட்டு கூட்டத்தை நம்ம துச்சமாக நினச்சிங்கன்னா உங்களுக்கு யாரும் இணைஞ்ச மாட்டாங்க, வர மாட்டாங்க. நீங்கள் வேற ஒரு கூட்டத்தில் என்ன செய்வீங்க, இருப்பீங்க, அந்த கூட்டமும் உங்களை இணைஞ்சிரும்,
கைவிட்டுரும். தட் இஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் லோக்கல் சர்ச். அல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்க நிறை குறைகளை தெரிந்த பிறகும் உங்களோடு கூட உங்களை நேசித்து பயணிப்பவர்கள் தான் ரிலேஷனல். பிகாஸ் கிறிஸ்துவுக்கு முன்பாக எந்த நிறையும் கிடையாது, எந்த குறையும் கிடையாது. நம்மளை பரிபூர்ணமாக்குற ஒரே பரிபூர்ண கர்த்தர் அவர் தான். ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க எந்த ஓட்ட உடசலையும் எடுத்துட்டு என்ன செய்யலாம், கொண்டு போய் நிறுத்தலாம். அவர் பாப்பார். ஆ வா 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 இந்தா கிஃப்ட்னு வாரு. என்னதுங்க ஆண்டவரே, நான் 5-7 வருஷம் கழிச்சு ஹோலி ஸ்பிரிட் வாங்கினா அவளை வந்த முத நாளே கொடுத்துட்டீங்க. ஓட்ட ஓவர்ரா. அதனால ஹோலி ஸ்பிரிட் ஓவர் டியூட்டி என்ன செய்யணும் பண்ணணும். உனக்கு 3 ஓட்டை தான் இருந்துச்சு, அதனால உனக்கு லேட்டாக இணைஞ்சேன். கொடுத்தேன். அவளுக்கு 300 ஓட்டை இருக்குது, அதனால உடனே இணைஞ்சேன். கொடுத்துட்டேன். அப்போ ஓட்டை அதிகமாக இருந்தா, ஆமாடா பாவம் அதிகமாக இருந்தா அன்பும் என்ன செய்யும்டா பெருகும். ஓ சரி ஆண்டவரே, நான் சொல்லலை, எல்லாம் ஏசுநாதர் சொன்னது தான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு விளங்குறதே இல்லை. உங்களுக்கு வந்தோன்னே எது வந்தது, அருவா சட்டம் எல்லாம் வந்துடுது. அப்புறம் அடுத்த ஆள் அந்த சட்டத்தின்படி உங்களை குத்துனா கிருபைக்கு ஓடி போறீங்க. இல்லை, உங்களுக்கும் கிருபை தான், நமக்கும் கிருபை தான். நீங்கள் எந்த டூல் வேணாலும் என்ன செய்யலாம், யூஸ் பண்ணலாம். தட் இஸ் த ரிலேஷனல் ரெஸ்டோரேஷன். அதனால கலாத்தியர் 5:15 நீங்கள் ஒருவரை ஒருவர் கடிந்து பட்சித்தீர்களானால் அழிந்து விடுவீர்கள். ஒருத்தரை குறை சொல்லிட்டே இருந்தோம்னா என்ன ஆகிடுவோம், குடும்பத்திலே செஞ்சு பாருங்க, குடும்பமே என்ன ஆகிடும், டைவர்ஸு. அந்த குறைகளை சரியாக்கணும். ஒரு ஆள் வீட்டில் ஒருத்தன் வந்து இந்த மாதிரி சுவிட்சை ஆஃப் பண்ணாமல் போயிட்டான். நீங்கள் சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு திரும்பி போய் அவன்கிட்ட சொன்னீங்கன்னா, நான் கரெக்டாக தான் ஆஃப் பண்ணேன். 10 நாள் அப்படியே 10 நாள் நம்ம ஆஃப் பண்ணிட்டு போய் சொன்னோம்னா கேட்க மாட்டான். அதை என்ன செய்யணும், போட்டா எடுக்கணும். எடுத்து அதை அவனுக்கு காமிச்சு இதை ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் இது பாரு இப்படி இருந்தது அப்படின்னு. அப்படியா, இன்னைக்கு மட்டும் நான் மறந்துருப்பேன் அப்படின்னா அப்பவும் மீசையில் என்ன செய்யாது, மண்ணு ஒட்டாது. இவங்கெல்லாம் உறவை உருவாக்குவாங்கன்னு நினைக்கிங்க மாட்டாங்க. 5 தாலியா 20 தாலி கட்டினாலும் அம்புட்டி இணைஞ்சிடும், அத்து விட்டுரும். உங்கள் ரெஸ்டோரேஷன் நடக்குதுன்னா சொரியும் உங்களை சுற்றி ஒரு கம்யூனிட்டி பில்டு பண்ணுவீங்க. உங்களால் யாருக்கிட்டையும் ரிலேஷன்ஷிப்பை பில்டு பண்ண முடியும். அல்லேலூயா. ஹல்லேலூயா. தி ரிசல்ட் ஆஃப் ரெஸ்டோரேஷன். உங்கள் வாழ்க்கையில் மறுசீரமைப்பு நடந்துருச்சுன்னா என்ன அறிகுறிகள்? நம்பர் 1 ஃபர்கிவ்னஸ். எளிதாக எல்லாரும் என்ன செய்வீங்க, மன்னிப்போம். நம்மளை தான் கேவலமாக பேசும், அடுத்து வந்து கேக்கு பெட்டி கொடுக்கும், சேர்த்துக்குவீங்க. கண்ணுக்கு அப்படி பேசணும் இல்லை அப்படிலாம் இருக்க மாட்டீங்க. ஃபர்கிவ்னஸ் மீன்ஸ் இட் இஸ் குரூசியல் ஆஸ்பெக்ட். ரெஸ்டோரேஷனில் மிக முக்கியமான அடையாளம் என்ன தெரியுமா? படக்குன்னு யாருனாலும் என்ன செய்வீங்க, மன்னிச்சிருவீங்க, உங்களையும் மன்னிச்சிருவீங்க. மன்னிப்பு நீங்கள் பெற்றிருக்கிறீங்க அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, யூ ஆர் ரிலீஸ் ஃப்ரம் கில்ட். நீங்கள் உங்கள் குற்ற உணர்வு வந்து என்ன செய்வீங்க, ஏன்னா நீங்கள் யாரையுமே என்ன படுத்துறது இல்லை, குற்றம். நீங்கள் யாரையும் குற்றப்படுத்தாதனால உங்களை குற்றப்படுத்துகிற ஆளையும் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க. நீங்கள் உங்களை இப்போ வந்து இது தண்ணிக்குள்ளே நான் என்ன செய்கிறேன், கல்லை உடனே என்ன வரும், அங்கே தண்ணியே இல்லை, கல்லை போடுறேன், அலை வருமா? வராது. குற்ற உணர்வுங்கிறது ஒரு வாட்டரு. அந்த வாட்டரில் நீங்கள் இன்னொரு குற்ற உணர்வை தூக்கி போட்டிங்கன்னா அது என்ன செய்யும், குற்ற உணர்வாக என்ன செய்யும் வரும். அங்கே வாட்டரே இல்லை, அவன் எத்தனை கல் போட்டாலும் அந்த கல் வந்து தேமையான கிடக்கும். நத்திங் வில் ஹேப்பன். யூ ஆர் ரிலீஸ் ஃப்ரம் கில்ட். இயேசு சொன்னாங்க, திராட்சரசம் குடிக்கிறார் இவர் யார்? பிசாசின் தலைவனாலே பேயை ஓட்டுகிறார், அதனால இவர் பிசாசுக்கு ஊழியக்காரன். போயிட்டார் அவர் வாட்டுக்கு. பதில சொல்லலை. சொன்னார், ஏண்டா ஒருத்தன் வனாந்தரத்தில் இருந்தா அதை ஒரு மாதிரி பேசுவீங்க, ஏண்டா நான் இங்கே ஊருக்குள்ளே வந்து உங்களோட கூட உறவாடுனா அதையும் பேசுவீங்க,
குறை சொல்லுகிறவர்களே அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். வேணா நீங்கள் மத்தேயு 11:19 எல்லாம் வாசிச்சுக்கோங்க. ஃபர்கிவ்னஸ் இது ரொம்ப முக்கியம். குற்ற உணர்வு உங்களுக்கு வருதுன்னா இன்னொரு ஆள் சொல்லும் போது நீங்கள் என்ன ஆயிடுவீங்க? அஃபண்டே நீங்கள் சொல்லுங்க. அப்படியாங்க ஒரு ஆள், அண்ணே உங்களை இனிமேல் எப்படி கூப்பிடணும் ஏதோ தெரியாத மாதிரி, நீ எப்படி கூப்பிடுவியோ அப்படியே கூப்பிடு. குற்ற உணர்வுலே சாகுங்கடா, குற்ற உணர்வுலே சாகுங்க. தேவன் குற்ற உணர்வில் உங்களை இருக்க வைக்கலை. தட் இஸ் த பேசிக் ரெஸ்டரேஷன் ஃபார் பீயிங் எ கிறிஸ்டியன். ரெண்டாவது, சேம் எல்லாத்தையும் அவமானமா நினைக்கிறது. எல்லாத்தையும் அவமானமா நினைக்கிறது. கிறிஸ்தவனுக்கு அவமானம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. அதனாலதான் இயேசுவை அவமானப்படுத்தவே முடியல. இயேசுவை இன்றும் வேசித்தனத்தில் பிறந்தவர்னு சொல்ற ஒரு கூட்டம் இந்த ஊர்லயே இருக்குது. ஏன் கூட அவங்க என்ன பண்ணாங்க? ஃபைட்டு பண்ணாங்க. நான் என்ன சொன்னேன்? ஆமாங்க, வேசித்தனம் எங்க சாமியை ஜெயிக்க முடியாது. வேசித்தன ஆவி எங்க பரிசுத்த ஆவியை என்ன செய்ய முடியாது? ஜெயிக்க முடியாது. இதுக்கு பிறகு என்ன பேசுவான்? ஒன்றும் பேச முடியாது. என்ன பேசுவான்? ஒன்றும் பேச முடியாது. லைவ் டிபேட் இன்னும் இருக்கார் தலைவர் ஊர்ல, பேச இயலுமா? முடியாது. ஏய், மத்தேயு 21:37 பைபிள் எடுத்து காட்டுறேன். பைபிளை தேடுறாங்க வீடுக்குள்ள. அவ்வளோதான். எதுக்குன்னா அவங்க எதை காட்டுவாங்க? மத்தேயு 1:1 என்ன செய்வாங்க? காட்டுவாங்க. அதனால நான் மத்தேயு 21:31 ஆல் த ஸ்பிரிட்டுக்கு ஹெட் ஸ்பிரிட்டே ஃபாதர் காட், அவர் ஆவிகளின் தலைவன், ஆவிகளின் தகப்பன், மாம்சமான யாவருக்கும் தேவன். மதத்துக்குள்ள அடைச்சி போடாதீங்க. ஒரு ஸ்பிரிட் அவரை என்ன செய்ய முடியாது? ஜெயிக்க முடியாது. அதனாலதான் உங்க மேல எல்லா ஸ்பிரிட்டும் மோது. சேம் அவமானம்னு உங்களுக்கு ஒன்றும் இல்ல. ஜோ என்னைய போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. எங்களை தான் நிறுத்தினாங்க. ஆமா, இந்த அம்மா மட்டும் தான் நிக்கல. இன்னும் இவங்க 2 பேரும் நின்றுட்டாங்க. அடுத்து அந்த அம்மா தான். அந்த அம்மா இப்போ தான் களத்தில் இறங்கி இருக்குது. பம்மி அப்படி பாஞ்சு போகுது. என்ன, ஆண்டவர் ஒரு நாள் டக்குன்னு நினைச்சு வேற டெஸ்ட் பண்ணிடுவார். எங்களுக்கு மானம் அவமானம் அப்படின்னு ஒன்றே இல்லை. யூ ஆர் ரிலீஸ் ஃப்ரம் ஷேம் அண்ட் யூ ஆர் ரிலீஸ் ஃப்ரம் ரெசன்மெண்ட். அப்படின்னா என்ன தெரியுமா? கசப்பை வச்சுக்கிட்டே அந்த மூச்சு மாறும். நீங்கள் ஒரு ஆளை சொல்லும் போதே அவங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த ஆளை குறித்து அவங்களுக்கு எப்படி இருக்குது? கசப்பா இருக்குதே. ஐயோ எங்க நாத்தனாரை பற்றி பேசாதீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? கசப்பு இருக்குன்னு அர்த்தம். அவங்க பேச காலில் கூட அவங்களால என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது. பிசாசுக்கு இயேசு மேல கசப்பு, சிலுவை மேல கசப்பு. அதனாலதான் நீங்க இயேசுவின் நாமத்துல ஏன் கசப்பு? அது எதுக்கு நமக்கு? நீங்க மன்னிக்கப்பட்டீர்கள் அப்படிங்கிறது ஒரு அடையாளம். என்ன தெரியுமா? இதெல்லாம் தான். உங்களுக்கு என்ன வராது? கசப்பு வராதே. என்னங்க நேத்து அப்படி சண்டை போட்டீங்க, இன்னைக்கு போய் கை குலுக்கிக்கிட்டு இருக்கீங்க? வேற வழி இல்லை சாமி, நான் கிறிஸ்தவன் சாமி. என்னங்க உங்களை எத்தனை தடவை பேசாத எவ்வளவு அவமானப்படுத்தி உங்களுக்கு சூடு சொரணையே இல்லையே? இல்லைங்க, நான் கிறிஸ்தவங்க, மன்னிக்கப்பட்ட கிறிஸ்தவங்க. எனக்கு என்ன கிடையாது? சூடு சொரணை கிடையாதே. என்னங்க எத்தனை தடவை விழுந்தாலும் திருப்பி எரிஞ்சு சைக்கிள் ஓட்டுவேன், அவ்வளோதான். விழுந்தே கிடக்கணும்னு இருக்கு. சைக்கிள் எனக்கு சாமி எணிஞ்சிருக்காரு, கொடுத்துருக்காரு. கீழே விழுந்ததுனால அப்படியே விழுந்து இப்படியே கிடக்கணுமா? நான் எழுந்து திருப்பி எணிஞ்சுவேன், சைக்கிளை போக வேண்டிய இடத்துக்கு போய்கிட்டே இருப்பேன். Hallelujah. Hallelujah. That is a forgiveness, the result of restoration. உங்களுக்குள்ள ரெஸ்டோரேஷன் வந்துருச்சுன்னா கல்யாண வாழ்க்கையில டைவர்ஸே வராது. Hallelujah. Hallelujah. அங்க டைவர்ஸுக்கு இடமே இல்ல.
ஆமாம், அவ எப்படி காயப்படுத்தினாலும் ஆமாம்மா அப்படித்தாம்மா. நீ ஆகச் சிறந்த கெட்டவன், உன்னை நம்பினேன் நல்லவன் என்று நீ கெட்டவனாக இருக்க. நான் கெட்டவன் தாம்மா, நான் நல்லவன் சொல்லவே இல்லையம்மா. நான் இன்னைக்கு சொன்னேன், நான் எப்படி நல்லவனாக முடியும்? நல்லவர் வந்தாதான் என்னைய நல்லவனா ஆக்க முடியும். நானா நல்லவனாக முடியாது. That is a forgiveness. Second one is reconciliation. ஒப்புரவாகுதல். நீங்க ஒப்புரவாகணும். ஒப்புரவே ஆகணும். ஆண்டவர் கூட ஆகணும், மனிதர்களோட ஆகணும், குடும்பத்தோட ஆகணும், உங்க கூடயே ஆகணும். ஒரு ஆள் தன்னைத்தான் வெறுத்துட்டாரு அப்படின்னா அவர் என்ன செய்ய மாட்டாரு? மொட்டை அடிச்சுட்டு அலைவார், தலை சீவ மாட்டார், குளிக்க மாட்டார், ட்ரெஸ்ஸு போட மாட்டார், நல்ல ட்ரெஸ்ஸு. முதல்ல உங்களை நேசிக்கணும். உங்களை நேசித்தாதான் பக்கத்தில் உள்ளவன் பக்கத்தில் உட்காருவான். இல்லைன்னா இவ கூட பக்கத்தில் யாரு உட்காருவா? இந்த ரீகன்சிலேஷனும் இந்த ஒப்புரவாகுதலும் இருந்தால்தான் உங்கள் மனம் குணமாகும், ஹீலிங் நடக்கும். உங்க ஆவி என்னாகும்? குணமாக்கப்படும். உங்க ஆத்மா என்னாக்கப்படும்? குணமாக்கப்படும். உடைந்த உறவுகள் அதிகமாக ஆக உங்க ஆன்மா என்ன செய்யும்? வைப்ரேஷன் அதிகமாயிட்டே உங்க ஆன்மா குணமாக்கப்பட முடியாது. தட் இஸ் த ஹீலிங். இந்த மூணும் தெரிஞ்சாலே போதும். ரொம்ப முக்கியம் ஃபர்கிவ்னஸ். நீங்க மன்னிக்கப்பட்டது உண்டானால் உங்களுக்கு குற்ற உணர்வு வராது. மற்றவங்களை குற்றப்படுத்தினாலும் உங்களுக்கு மானம், அவமானம் வராது. கசப்புணர்ச்சி இருக்காது. அடுத்து என்னது? ரிசன்மெண்ட், கசப்பு உணர்ச்சி. இந்த மூணும் மன்னிக்கப்பட்டவர்களுக்கு வேலை செய்யாது. ரெஸ்டரேஷன், மறுசீரமைப்பு பட்டவர்களுக்கு என்ன செய்யாது? வேலை செய்யாது. அப்போதான் ஸ்பிரிச்சுவல் ரெஸ்டரேஷனே நடக்கும். இந்த மூணு இருந்தால் தான் என்ன நடக்கும்? ஸ்பிரிச்சுவல் ரெஸ்டரேஷன் நடக்கும். ஹீலிங் நடக்கணும்னா ஒப்புரவாகுதலும் மன்னிப்பும் செயல்படணும். செயல்படாமல் நீங்கள் ஜெபம் பண்ணாலும் அது என்ன நடக்காதே, புரிந்து கொள்ளுங்கள். ஸோ மறுசீரமைப்பு என்பது தேவனுடைய வாக்குத்தத்தம். உங்கள் வாழ்க்கையில் அது செயல்படுத்தி கொண்டு இருக்கிறது. என்னான்னு தெரிஞ்சால் ஈஸியாக என்ன செய்வீங்க? விட்டு கொடுப்பீங்க. பிளவுகள், பிரிவினைகளை இந்த மறுசீரமைப்பு வென்றுவிடும்.